Hello everyone, welcome to Madhi Max. இன்னைக்கு நம்ம chapter 3 algebraல exercise 3.7ல உள்ள செகண்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். செகண்ட் கொஸ்டினில் ஒரு 4 சப்டிவிஷன் இருக்குது. நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகேவா? இந்த எக்ஸசைஸில் என்ன பார்த்துட்டு இருக்கோம்? ஸ்கொயர் ரூட் வேல்யூஸ். ஓகேவா? ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு ஸ்கொயர் ரூட் வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 4x² + 20x + 25. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்கொயர் ரூட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டினை பார்த்தீங்க அப்படின்னாலே என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்றத நம்ம பார்த்தே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். a² + 2ab + b² ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம்? அதை a + b ஹோல்² ஃபார்மேட்டுக்கு மாற்றிடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன இருக்குது? 4x² + 20x + 25. ஓகேவா? அதுதான் கொடுத்துருக்க கொஸ்டின். நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? a² + 2ab + b² அப்படின்னா நம்ம என்ன எழுதலாம்? a + b ஹோல்² எழுதலாமா? இப்போ a + b ஹோல்² ஃபார்மேட்டில் இதை நம்ம எழுத முடியும். ஓகேவா? இப்போ a² 4x² நம்ம எப்படி எழுதலாம்? 2² தானே 4, அப்போ 2x ஹோல்² எழுதலாம். ப்ளஸ் 2ab இருக்கட்டும். b² பாருங்கள், 5² 25, அப்போ b²னா 5² வந்துடும். அப்போ 2ab 2 × 2x × 5. ஓகேவா? மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 2 2s are 4, 4 5s are 20 × x 20x வந்துடுதா? இப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிடலாம்? a + b ஹோல்² எழுதிடலாம். இப்போ a இருக்க இடத்துல என்ன இருக்குது? 2x இருக்குது. b இருக்க இடத்துல 5 இருக்குது. 2x + 5 ஹோல்². நமக்கு ஸ்கொயர் ரூட் வேல்யூ தானே வேணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4x² + 20x + 25 = எப்படி எழுதலாம்? 2x + 5 ஹோல்² எழுதலாம். இப்போ ஸ்கொயர் ரூட் வேல்யூ அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன்? ½ த பவரா? ½ த பவர் அப்படின்னா என்ன வந்துடும் ஆன்சர்? 2 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வந்துடும்? 1ன்னு கிடச்சிரும். அப்போ மாடுலஸ் ஆஃப் 2x + 5ன்றது தான் என்னது? ஆன்சர். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா ஸ்கொயரும் ரூட்டும் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டுனா ஆன்சர் என்ன வரும்? அப்சல்யூட் வேல்யூவாக எழுதுவீங்க. அப்போ மாடுலஸ் ஆஃப் 2x + 5ன்றது நமக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட் அதிலே செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 9x² - 24xy + 30xz - 40yz + 25z² + 16y² இருக்குது. ஓகேவா? இதை ஃபஸ்ட்டு ஆர்டராக எழுதிக்கலாம். x², y², z² இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஆர்டராக எழுதிக்கோங்க. கொஷினை என்ன வரும்? 9x², அடுத்து y² வேல்யூ என்ன இருக்குது? + 16y², நெக்ஸ்ட்டு z² + 25z², அடுத்து xyயில் எழுதுங்க. இப்போ -24xy, அடுத்து yz வருமா? xyக்கு அடுத்து ஆர்டராக எழுதுங்க. yzனா -40yz, பேலன்ஸ் என்ன இருக்குது? ப்ளஸ் 30xz. இப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா a² + b² + c² -2ab + 2ab + 2bc + 2ca. ஓகேவா? இப்போ இங்கே மைனஸ் இருக்குது, 2 வேல்யூஸ்க்கு மட்டும்தான் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கலாம். ஃபார்முலா என்ன வரும்? a² + b² + c² + 2ab + 2bc + 2ca = என்ன வந்துடும்? ஃபார்முலா a + b + c ஹோல்². ஓகே, இந்த மாதிரி நம்ம ஸ்கொயர் வேல்யூஸ் வந்துருச்சுனாலே நம்ம என்ன ஸ்கொயர் ரூட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். ஓகேவா? அப்போ ஃபார்முலா அப்படி எழுதிக்கலாம். இப்போ a²னா இங்கே 9x² இருக்குது. அப்போ 3a² பண்ணால் தானே நமக்கு 9 கிடைக்கும். அப்போ x² பண்ணால் x², அப்போ 3x ஹோல்² எழுதிக்கலாம். 9x². ஓகேவா? அதே மாதிரி 16y² சொல்லுங்கள். இப்போ என்ன வரும்? 4 4s are 16, 4y ஹோல்² ப்ளஸ் 5 5s are 25, அப்போ 5z ஹோல்². இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் எதுக்கு வருது? ஒய் டேர்ம் இருக்கிறதுக்கு தான் வருது. ரெண்டுலேயுமே ஒய் டேர்ம் இருக்கா? அப்போ எதுக்கு நீங்கள் மைனஸ் போட்டுக்கலாம்? -4y போட்டுக்கலாம் அதுக்கு. ஓகேவா? -4y. இப்போ ப்ளஸ் 2ab 2 × a 3x, b என்னது? -4y. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2bc. இப்போ 2 × b என்னது? -4y. நெக்ஸ்ட்டு c 5z ப்ளஸ் 2ca. c வந்து 5z இருக்குது, a என்ன இருக்குது? 3x. இப்போ எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். 3x² 9x² -4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 16y² ப்ளஸ் 5z² ப்ளஸ் 2 × 3 2 3s are 6, 6 4s are 24 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -24 x × y xy. அதே மாதிரி இங்கே 2 4s are 8, 8 5s are 40, 40yz. அதே மாதிரி 2 5s are 10, 10 3s are 30, 30
இசட் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் இசட் வந்துடுது. ஓகேவா? அப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கா? இப்போ இந்த ஃபார்முலா படி இதை என்ன எழுதலாம்? ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர்டா? அப்போ ஏ என்ன இருக்குது? 3x. பிக்கு பதிலாக என்ன இருக்குது? -4y. ஓகேவா? இப்போ மைனஸ் ப்ளஸ் பின்னா பி இருக்க இடத்துல -4y வருது. 4y ப்ளஸ் சிக்கு பதிலாக 5z இருக்குது. ஓகேவா? ஹோல் ஸ்கொயர்னு வந்துருமா? இப்போ நம்ம இதை தான் எப்படி எழுதியிருக்கோம்? ஃபார்முலா படி நமக்கு என்ன கிடச்சிருக்கு ஆன்சர்? 3x - 4y + 5z ஹோல் ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்கொயர் ரூட் தானே கண்டுபிடிக்க சொன்னாங்க. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9x² + 16y² + 25z² - 24xy - 40yz + 30xz இதுதான் கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடச்சிருக்கு? ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன ஃபார்முலா படி கண்டுபிடிச்சிருக்கோம்? 3x - 4y + 5z ஹோல் ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர் ரூட் நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா என்ன சொல்லியிருக்கேன்? ½ த பவர்னு சொல்லியிருக்கேன். ½ த பவர்னா 2/2 1 ஆகிடும். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? மாடுலஸ் ஆஃப் 3x - 4y + 5z. ஓகேவா? இதுதான் என்னது ஆன்சர். இப்போ இதை என்ன ஃபார்முலா படி எழுதியிருக்கோம்? நம்ம a + b + c ஹோல் ஸ்கொயர்ட் ஃபார்மெட்டில் எழுதியிருக்கோம். ஃபஸ்ட்டு a² b² c² எழுதிட்டிங்கனாலே அதுக்கப்புறம் நீங்கள் எழுதுறது ரொம்ப சிம்பிள் ஆகிடும். ஓகேவா? இப்போ எங்கே மைனஸ் வருதுன்றதை மட்டும் நோட் பண்ணணும். இங்கேயும் ஒய் இருக்குது, இங்கேயும் ஒய் இருக்குது. ஒய் டேர்ம் இருக்க இடத்துல தான் மைனஸ் வருது. அப்போ நீங்கள் எதுக்கு மைனஸ் கொடுக்கணும்? ஒய்க்கு மைனஸ் கொடுக்கணும். ஓகேவா? இந்த இடத்துல -4y. ஓகே, இப்போ அதுபடி ஃபார்முலா எழுதுனீங்கன்னா a + b + c ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் வருது. இப்போ a + b + c ஹோல் ஸ்கொயர் ரூட் தான் கண்டுபிடிக்கணும் நம்ம. இப்போ ஸ்கொயர் ரூட் வேல்யூனா ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகும். நீங்கள் அப்படியும் எழுதலாம். அப்படி இல்லைன்னா ஸ்கொயர் ரூட்டில் வேரியபிள்ஸுக்கு நீங்கள் பவர் பார்த்தீங்கன்னா ½ த பவர்னா 2/2 கேன்சல் பண்ணிங்கன்னா 1. ஓகேவா? அப்போ இதுதான் ஆன்சராக வரும். அப்போ அப்சல்யூட் வேல்யூவாக எழுதும்போது நீங்கள் எதில் எழுதுவீங்க? மாடுலஸில் எழுதுவீங்க. அதுலேயே தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 4x² - 9x + 2 7x² - 13x - 2 28x² - 3x - 1 இது எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லாமே குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இப்போ நம்ம பார்த்தோன்னே என்ன செய்யலாம்? என்ன ஐடியா வருது உங்களுக்கு? இது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம்? ஃபேக்டர் தனித்தனியாக கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இது எந்த ஃபார்மேட்லேயும் இல்லை, எந்த ஃபார்முலா படியும் இல்லை. என்ன பண்ண முடியும்? இதை நம்ம ஃபேக்டர்ஸ் தான் கண்டுபிடிக்க முடியும். எல்லாமே குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக இருக்குது. அப்போ தனித்தனியாக என்ன பண்ணலாம்? நம்ம ஃபேக்டர்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட் ஒன் எடுத்துக்கோங்க. 4x² - 9x + 2. ஓகேவா? ஃபேக்டரைஸ் பண்ணலாமா? என்ன பண்ணணும்? கோஎஃபிஷியன்ட் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவீங்க. x² கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது? 4. இப்போ கான்ஸ்டன்டோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 2s are 8. ஓகேவா? 8. அப்போ என்ன டிஃப்ரென்ஸ் வருது? 9 வருது. அப்போ எப்படி பிரிக்கலாம்? 1 8 is 8ன்னு பிரிக்கலாம். இப்போ -9ன்றதுனால ரெண்டுக்குமே என்ன வரும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 × 8 என்ன வந்துடும்? +8 வந்துடும். ஆட் பண்ணும்போது -1 -8 -9 வந்துடும். இப்போ எதால் மல்டிப்ளை பண்ணோம்? 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அந்த 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ என்ன கிடைக்கும்? 2 4s are 8. அப்போ என்ன கிடைக்குது? ஃபேக்டர் x - 1/4 ஒரு ஃபேக்டர் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு x - 2 ஒன்று கிடைக்குது. இதை எப்படி எழுதுவீங்க? 4x - 1 x - 2. ஓகேவா? இது ஃபஸ்ட் ஒன்றுக்கு கண்டுபிடிச்சிட்டோம் ஃபேக்டர். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன்று எடுத்துக்கோங்க. 7x² - 13x - 2. இப்போ என்ன பண்ணுவீங்க? x² கோஎஃபிஷியண்ட்டை கான்ஸ்டன்ட்டோட மல்டிப்ளை பண்ணுவீங்க. 7 2s are 14. என்ன 14 கிடைக்குது? -14. என்ன டிஃப்ரென்ஸ் வருது? 13 வருது. அப்போ 114ன்னு பிரிக்கலாம். ஓகே, -14 இருக்குது, இங்கேயும் -13 இருக்குது. அப்போ -13னா பெரிய நம்பருக்கு மைனஸ் கொடுப்பீங்க. 1 × 14 14 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ரெண்டையே ஆட் பண்ணிங்கன்னா 1 - 14 -13 கிடச்சிரும். எதால் மல்டிப்ளை பண்ணீங்க? 7ஆல் மல்டிப்ளை பண்ணீங்க. அந்த 7ஆல் இங்கே டிவைட் பண்ணுங்கள். 2 7s are 14. ஓகேவா? அப்போ என்ன கிடைக்குது ஃபேக்டர்? x + 1/7 நெக்ஸ்ட்டு x - 2. இப்போ இதை எப்படி எழுதலாம்? 7x + 1 ஒரு ஃபேக்டர், x - 2 ஒரு ஃபேக்டர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 28x² - 3x - 1 இருக்கா? அதுக்கு கண்டுபிடிக்கலாம். 28x² - 3x - 1. ஓகே, இப்போ இதை ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா 28 இதோட மல்டிப்ளை பண்ணுவோம், -1ஓட மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ என்ன கிடைக்கும்? -28. நமக்கு என்ன கிடைக்குது? இங்கே டிஃபரன்ஸு 3 கிடைக்குது. இப்போ இதை எப்படி பிரிக்கலாம்? 7 4ன்னு பிரிக்கலாமா? 7 4s are 28.
இப்போ என்ன -3, அப்போ பெரிய நம்பருக்கு மைனஸ் போடுவீங்க. 7 4s are 28, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். அதே மாதிரி -7 + 4னா -3 கிடச்சிது. இப்போ எதால் மல்டிப்ளை பண்ணோம்? 28. அந்த 28ஆல் இங்கே டிவைட் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ என்ன வரும்? 4 7s are 28. இப்போ 1/4 கிடைக்குது. இங்கே 1 4 is 4, 7 4s are 28. அப்போ என்ன ஃபேக்டர் கிடைக்குது? x minus 1/4 ஒன்று, நெக்ஸ்ட்டு x plus 1/7 ஒரு ஃபேக்டர். ஓகேவா? புரியுதா? கேன்சல் பண்ணுறது நீங்கள் தனியாக கூட எடுத்து எழுதி கூட கேன்சல் பண்ணிக்கலாம். எந்த நம்பரால் கோஎஃபிஷியன்ட் எதால் மல்டிப்ளை பண்ணிங்களோ அந்த நம்பரால் என்ன பண்ணணும்? ஃபேக்டர் கண்டுபிடிக்கும் போது டிவைட் பண்ணணும். ஓகேவா? அப்போ டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கிது? 1/4 1/7 கிடைக்கிது ஃபேக்டர். அப்போ x minus 1/4 x plus 1/7. இதை எப்படி எழுதுவீங்க ஃபேக்டராக? 4x minus 1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்க, 7x plus 1. ஓகேவா? இப்போ என்ன பண்ணிட்டோம்? எல்லாத்துக்குமே ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எல்லாத்தையும் ஃபேக்டர்ஸை இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸ்கொயர் ரூட் வேல்யூ வேணும். எல்லாமே 2 டைம் இருக்குது. 4x minus 1 4x minus 1. அப்போ 4x minus 1 ஹோல் ஸ்கொயர் வந்துடும். x minus 2 x minus 2 x minus 2 ஹோல் ஸ்கொயர் வந்துடும். 7x plus 1 7x plus 1. ஓகேவா? எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. அப்போ மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது என்ன வந்துடும்? நமக்கு ஸ்கொயர் வேல்யூஸாக வந்துடும். இப்போ ஸ்கொயர் ரூட்டில் போடலாமா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன கிடச்சிருக்கு நமக்கு? 4x ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு 4x minus 1 இன்ட்டு x minus 2 கிடச்சிது. செகண்ட் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு 7x plus 1 இன்ட்டு x minus 2 கிடச்சிது. தேர்ட் ஒன்றுக்கு 4x minus 1 இன்ட்டு 7x plus 1 கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ இது எல்லாமே எப்படி இருக்குது? 2 டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ 4x minus 1 இன்ட்டு 4x minus 1னா 4x minus 1 ஹோல் ஸ்கொயர். எல்லாத்தையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எப்படி எழுதலாம்? 4x minus 1 ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் x minus 2 2 டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ x minus 2 ஹோல் ஸ்கொயர். 7x plus 1 7x plus 1 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ 7x plus 1 ஹோல் ஸ்கொயர். இப்போ √2 ஸ்கொயரும் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் நமக்கு மாடுலஸில் எழுதுவீங்களா? அப்போ என்ன கிடைக்கும்? ஒரு டேர்மை மட்டும் எழுதுவீங்க. 4x minus 1 x minus 2 7x plus 1. ஓகேவா? இப்போ எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுதா? ஸ்கொயரும் ரூட்டையும் கேன்சல் பண்ணி எழுதலாம். இல்லைன்னா இந்த மாதிரி பவரில் இருக்கும்போது half the பவர் 2ஆல் டிவைட் பண்ணுவீங்க. எல்லாத்தையும் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1ன்னு கிடைக்கும். அப்போ 4x minus 1 x minus 2 7x plus 1ன்றது தான் ஆன்சர். மாடுலஸ் போட மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன், ஃபோர்த் கொஸ்டின். 2x squared plus 17/6x plus 1 3/2x squared plus 4x plus 2 4/3x squared plus 11/3x plus 2. அப்போ அது லாஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்த்தோம் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். அதுக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதே மாதிரி தான் அதை செய்ய போகிறோம். ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இங்கே டிவைடில் இருக்கா வேல்யூஸ். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை கரெக்ட் பண்ணிவிட்டு எல்சிஎம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? 1/1 செய்யலாமா? இப்போ 2x squared plus 17/6x plus 1. ஓகேவா? இதை நான் எல்சிஎம் எடுக்க போகிறேன். எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன எடுப்பீங்க? 6 எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா இங்கே டிவைடில் 1 இருக்கிறதா தானே மீனிங் இங்கேயும். அப்போ 6ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்போ 6 2s are 12x squared. இங்கே 6 இருக்குது. அப்போ என்ன வரும்? ப்ளஸ் 17x. இதை 6ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 × 6 6ன்ட்டு கிடச்சிரும். ஓகேவா? இப்போ இதை எப்படி எழுதலாம்? 1/6 இன்ட்டு 12x squared plus 17x plus 6. ஓகேவா? இப்போ இதுக்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாமா? இப்போ ஃபேக்டர் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 6 × 12 72. ஓகேவா? நமக்கு டிஃப்ரென்ஸ் என்ன வருது? 17 வருது. அப்போ 17 வர மாதிரி பிரிக்கணும் அப்படின்னா எப்படி பிரிக்கலாம்? 9 8s are 72 பிரிக்கலாமா? இப்போ 9 + 8 என்ன கிடச்சிரும்? 17 கிடச்சிரும். 9 × 8 72 கிடைக்கும். எதால் மல்டிப்ளை பண்ணோம்? 12ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். கோஎஃபிஷியன்ட் என்னது? 12. 12ஆல் தானே 6 மல்டிப்ளை பண்ணி 72 போட்டோம். அப்போ அந்த 12ஆல் டிவைட் பண்ணுங்கள். இப்போ என்ன வந்துடும்? 3 3s are 9 4 3s are 12. இங்கே 4ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ 2 4s are 8 3 4s are 12. என்ன கிடைக்கிது? 3/4 2/3 ஃபேக்டர்ஸ் கிடைக்கிது. இப்போ 1/6 இன்ட்டு x plus 3/4 இன்னொன்று என்னது? x plus 2/3.
இந்த ஃபேக்டர்ஸ் எப்படி எழுதுவீங்க 1/6 இன்ட்டு 4x கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்களா 4x + 3 நெக்ஸ்ட்டு 3x + 2 ஓகேவா இப்போ ஃபஸ்ட் ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு அதே மாதிரி செகண்ட் எடுத்துக்கோங்க செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் 3/2x² 3/2x² + 4x + 2 ஓகேவா எல்சிஎம் கண்டுபிடிக்கலாமா இப்போ 2 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே என்ன வரும் 3x². இங்கே கீழே 1 இருக்கதா தானே மீனிங் அப்போ 2ஆல் மேலே மல்டிப்ளை பண்ணுங்கள் அப்போ என்ன வந்துடும் 2 4s are 8x நெக்ஸ்ட்டு 2 2s are 4 ஓகேவா நெக்ஸ்ட்டு நம்ம இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு தான் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் ஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ 1/2 தனியாக எடுத்துருங்க 3x² + 8x + 4 இருக்கும் இப்போ இதுக்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாமா ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் கோஎஃபிஷியன்ட் பார்க்கணும் 3 அப்போ 3யை என்ன பண்ணுவீங்க 4ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க 3 4s are 12 டிஃபரன்ஸ் என்ன வரணும் 8 வரணும் அப்போ 8 வர மாதிரி பிரிக்கணும்னா எப்படி பிரிக்கலாம் 6 2ன்னு பிரிக்கலாமா 6 2s are 12 6 + 2 8 மல்டிப்ளை பண்ணால் 12 ஓகேவா இப்போ எதால் மல்டிப்ளை பண்ணோம் 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்போ அதை 3ஆல் டிவைட் பண்ணுங்கள் இப்போ டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 1 3 is 3 2 3s are 6 இப்போ ஃபேக்டர்ஸ் என்ன கிடைக்கும் நமக்கு x + 2 ஒன்று கிடைக்குது நெக்ஸ்ட்டு x + 2/3 ஒன்று கிடைக்குது இதை எப்படி ஃபேக்டர்ஸ் எழுதுவீங்க 1/2 இன்ட்டு x + 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3x + 2 ஓகேவா செகண்ட் ஒன்றும் கண்டுபிடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு ஃபைனலாக என்ன இருக்குது இன்னொரு டேர்ம் இருக்கா 4/3x² + 11/3x + 2 அதுக்கும் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா 4/3x² + 11/3x + 2 ஓகேவா இப்போ இங்கே எல்சிஎம் எடுத்தால் எதை எடுப்பீங்க 3 எடுக்கணுமா இப்போ 3 எடுத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் இங்கே 4x². இங்கே என்ன இருக்குது 3 இருக்கிறதுனால 11x இப்போ இங்கே 1 இருக்குன்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க 3 2s are 6 இப்போ இதை எப்படி எழுதலாம் 1/3 இன்ட்டு 4x² + 11x + 6 ஓகேவா ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாமா என்ன வரும் 4ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணுவீங்க ஓகேவா 4 6 are 24 ஓகேவா 11 கிடைக்கணும் நமக்கு இப்போ 11 வரணும்னா எப்படி பிரிக்கலாம் 8 3ன்னு பிரிக்கலாமா 8 3s are 24 8 + 3 11 8 3s are 24 மல்டிப்ளை பண்ணால் 24 ஆட் பண்ணால் 11 கிடச்சிச்சு எதால் மல்டிப்ளை பண்ணோம் 4ஆல் அப்போ 4ஆல் டிவைட் பண்ணுங்கள் இப்போ 1 4 is 4 2 4s are 8 என்ன கிடைக்கிது ஃபேக்டர் 1/3 இன்ட்டு x + 2 ஒரு ஃபேக்டர் x + 3/4 ஒரு ஃபேக்டர் இப்போ இதை எப்படி எழுதுவீங்க 1/3 இன்ட்டு x + 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4x + 3 இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா டேர்முமே இதுலேயும் எப்படி இருக்குது 2 டைம்ஸ் இருக்கா x + 2 x + 2 இருக்குது அதே மாதிரி 4x + 3 இங்கே 4x + 3 அதே மாதிரி 3x + 2 3x + 2 ஓகே கிடைச்ச ஆன்சர் எல்லாத்தையுமே என்ன பண்ண போகிறோம் அப்போ ஸ்கொயர் ரூட் வேல்யூ போட போகிறோம் ஓகேவா அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபஸ்ட்டு டேர்முக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்கள் 1/6 இன்ட்டு 4x + 3 இன்ட்டு 3x + 2 அதை எழுதிக்கிறேன் 1/6 இன்ட்டு 4x + 3 இன்ட்டு 3x + 2 நெக்ஸ்ட்டு 1/2 இன்ட்டு x + 2 இன்ட்டு 3x + 2 இன்ட்டு 1/2 இன்ட்டு x + 2 இன்ட்டு 3x + 2 நெக்ஸ்ட்டு ஃபைனல் ஒன் 1/3 இன்ட்டு x + 2 இன்ட்டு 4x + 3 ஓகேவா இப்போ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா 1/6 1/2 1/3 எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 2s are 12 12 3s are 36 ஓகேவா அப்போ என்ன கிடச்சிரும் ஈக்குவல் டு 1/36 இது என்ன வந்தது 4x + 3 இங்கே ஒரு டேர்ம் இருக்குது இங்கே ஒரு டேர்ம் இருக்கா அப்போ எப்படி எழுதலாம் 4x + 3 ஹோல் ஸ்கொயர்டு நெக்ஸ்ட்டு 3x + 2 இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது அப்போ எப்படி எழுதலாம் 3x + 2 ஹோல் ஸ்கொயர்டு நெக்ஸ்ட்டு x + 2 2 டைம்ஸ் இருக்குது அப்போ x + 2 ஹோல் ஸ்கொயர்டு இப்போ ஸ்கொயர் ரூட் வேல்யூனா 36க்கு ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்னன்னு தெரியும் நமக்கு 6 6 are 36 அப்போ 1/6ன்னு எழுதிருங்க நெக்ஸ்ட் இந்த வேரியபிள்ஸ்லாம் நம்ம எதில் எழுதணும் மாடுலஸில் எழுதணும் அப்சல்யூட் வேல்யூவாக எழுதணும் அப்போ ஸ்கொயர் வேல்யூஸும் ரூட்டும் என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும் அப்படி இல்லைனாலும் என்ன half the பவர் சொல்லியிருக்கேன் அப்போ half the பவர்னால் எல்லாத்தையும் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1ன்னு வந்துடும் அப்போ ஒரு டேர்மை மட்டும்தான் எடுத்து எழுதுவீங்க அப்போ 4x + 3 3x + 2 x + 2
ஓகேவா? இதுதான் ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுதா? 36ஓட வேல்யூ என்ன, ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்ன கிடைக்கும்? 6 6 ஆர் 36ஆ? அப்போ 1/6. இப்போ இந்த மாதிரி வேரியபிள்ஸ்க்கு ஸ்கொயரில் இருக்கிறத என்ன சொல்லியிருக்கேன்? ஹாஃப் த பவர் சொல்லியிருக்கேன். பவரில் இருந்தது அப்படின்னா ஹாஃப் த பவர். அப்போ ஹாஃப் த பவர்னா 2ஆல் டிவைட் பண்ணுவீங்க. அப்போ என்ன கிடச்சிரும்? ஒரு டேர்ம் மட்டும் கிடைக்கும். அப்படி இல்லைனாலும் என்னது, இதை 6 ஸ்கொயர்னு எழுதலாம். 1/6 ஹோல் ஸ்கொயர்னா இப்போ ஸ்கொயரு ரூட்டு எல்லாம் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் நமக்கு இதுதான் ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? இப்போ 4 சம் பார்த்தோம், 2 சம் ஃபார்முலா யூஸ் பண்ணி பார்த்தோம், 2 தான் என்ன பண்ணியிருக்கோம், ஃபேக்டரைஸ் பண்ணி அதுலேருந்து ஸ்கொயர் வேல்யூஸை கேன்சல் பண்ணோன்னா, ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் சிம்பிளாக கிடச்சிது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் இவ்வளோ தான் ஸ்கொயர் ரூட் வேல்யூ. இது ஃபேக்டரைசேஷன் மெத்தட் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம டிவிஷன் மெத்தடில் எப்படி ஸ்கொயர் ரூட் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.